ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எனக்கு ஃபைவரில் கிடைச்ச ஒரு ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டரை பற்றி மட்டும் பார்க்காம நீங்களும் எப்படி ஈஸியாக ஃபைவரில் மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதுதான் எனக்கு கிடைச்ச ஆர்டர். இந்த ஆர்டர் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $50. $50 நான் அப்படி என்ன சர்வீஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸை வந்து வாட்டர்மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணி அந்த பையருக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த பையர் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரியில் 50 ஷார்ட் வீடியோஸ் கேட்டிருந்தேன். 50 ஷார்ட் வீடியோஸ் என்னன்னா, நான் வந்து அந்த 50 ஷார்ட் வீடியோஸுமே எடிட் பண்ணி கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நான் வந்து சோஷியல் மீடியாவில் அதே கேட்டகரியில் இருக்கிற வீடியோஸை வந்து வாட்டர்மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணி அவருக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இந்த வேலை. இதை நான் செய்கிறது எனக்கு வந்து ஒரு 4 hours மாதிரி டைம் எடுத்தது. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவர் வந்து எனக்கு கிரேட் ஒர்க் தேங்க்யூன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் தந்துட்டு 5 ஸ்டார் ரிவ்யூவுமே தந்திருந்தேன். உங்களுக்கு இதை கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது இவ்வளோ ஈஸியாக ஃபைவரில் மணி மேக் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நாங்கள் வந்து ஃபைவருக்குள்ளே போகும்போது எங்களுக்கான கேட்டகரியை சூஸ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணுற கேட்டகரியில் தான் நாங்கள் வந்து எவ்வளோ குயிக்காக ஏர்ன் பண்ண போகிறோம், எவ்வளவு காசு ஏர்ன் பண்ண போகிறோம், எவ்வளவு காலத்துக்கு ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாமே முடிவாகும். நாங்கள் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுற கேட்டகரியை சூஸ் பண்ணி உள்ளே போகும்போது எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய கம்பெடிட்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் வந்து புதுசாக ஃபைவர்களை போகும்போது ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸோட இருக்கிற கம்பெடிட்டர்ஸோட நாங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான டைம் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி வாட்டர்மார்க் இல்லாமல் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சர்வீஸ் இருக்குது. அதையும் கொடுத்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு நானுமே இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இந்த சர்வீஸில் என்டர் ஆகும்போது ஃபைவரில் வந்து ஒரு 2000 பேர் மாதிரி இருந்தாங்க. அதாவது 2000 பேர் மாதிரி ஆல்ரெடி இந்த சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட நான் வந்து போட்டி போகிற மாதிரி இருந்தது. ஃபைவரில் 2000 பேர்ன்றது வந்து, அதாவது ஃபைவரில் 2000 பேர் காம்படிஷனுக்கு இருக்கிறதுன்றது வந்து ஒரு குறைவான காம்படிஷன் தான். குறைவான காம்படிஷன் பார்க்கும்போது நாங்கள் வந்து காம்படிட்டர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, டிமாண்டையும் பார்க்கணும். ஸோ டிமாண்ட் இருக்கிற இடத்துல 2000 பேர்ன்றது வந்து குறைவான காம்படிஷன். ஸோ டிமாண்ட் இல்லாத இடத்துல ஒரு 1000 பேர் இருந்தால் கூட அது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கேட்டகரி நாங்கள் வந்து செலக்ட் பண்ண இயலாது. டிமாண்டும் இருக்கணும், அதே டைமில் காம்படிட்டர்ஸும் குறைவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி நாங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் 5000க்கு மேலே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. பட் இப்போ நான் வந்து இந்த கேட்டகரியில் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். அதாவது நான் நிறைய ரிவ்யூஸ் எடுத்து இந்த கேட்டகரி சர்ச் பண்ணும்போது இந்த கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே வர அளவுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. நீங்களும் ஃபைவரில் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஸ்கில் இருக்கிற ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபைவரில் ரிசர்ச் பண்ணணும். அதாவது அனலைஸ் பண்ணணும், என்ன விஷயம் வந்து இப்போ காம்படிஷன் குறைவாக இருக்குது, அதே மாதிரி டிமாண்டும் கூடவா இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிற கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் நீங்கள் யூனிக்காக யோசிக்கணும். ஸோ உங்களோட கேட்டகரியில் நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக யோசிச்சு இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, இதுக்கு என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக யோசிச்சு ஒரு யூனிக்கான கேட்டகரி கண்டுபிடிக்கிறதால நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற அளவில் வந்து நிறைய வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யூனிக்காக யோசிச்சு ஒரு பெஸ்ட்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஃபைவரில் போயிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், இந்த கேட்டகரிஸ் ஆர்டர் கிடைக்குதா, டிமாண்ட் இருக்குதா, இப்போ ட்ரெண்டாக இருக்குதான்னு சொல்லலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைவரில் வந்து உங்களுக்கு இப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். நான் வந்து ஃபைவர் கோர்ஸை ஃப்ரீயாக யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபருமே என்னிட்ட இதை கேட்டிருந்தேன். நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 92 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ இதோட நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்து பயனடைகிற ஆட்களுடைய நம்பர்ஸ் வந்து குறைவாக இருக்கு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு நான் வந்து இந்த ஃபைவர் கோர்ஸை வந்து ஸ்டார்ட்லேருந்து அப்லோட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓகேயா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் செய்ய போறீங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தீங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவேன். ஃப்ரீலான்சிங் செய்ய நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.